ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கடும் குளிரையும் பெய்யும் மழையையும் பொருட்படுத்தாது காவல் அதிகாரிகளும் கல்லூரி மாணவர்களும் ராணுவ வீரர்களும் சேவை மனப்பான்மையுடைய மருத்துவர்களும் இணைந்து பெருவெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடும் எஞ்சிய மக்களையும் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து நோய் தொற்றை கூட பொருட்படுத்தாது காப்பாற்றி பாதுகாப்பான இடத்தில் சேர்க்கும் போது தன் பணியின் இடையிலும் அந்த கண்களை எங்கே எப்போது கண்டோம் என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தான் சிரஞ்சீவி. பல முறை அந்த பெண் மருத்துவரை அவர் அறியாமல் வேவு பார்க்கவும் செய்தான். கடைசி வரை எங்கு எப்போது அந்த கண்களை கண்டோம் என்பது அவனுக்கு நினைவு வரவில்லை. அவன் அந்த மருத்துவரை வேவு பார்க்கும் போது சில சமயங்களிலேனும் அவரும் அவனை கவனிப்பதை கண்டான். என்ன இவங்களுக்கு தெரியுமா என்ன சந்தேகமும் அவன் மனதில் எழவே செய்தது. ஒரு தருணத்தில் அந்த பெண் மருத்துவர் முகக்கவசத்தை கழற்றி முகத்தை நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் முகக்கவசம் அணியும் அந்த இடைவெளியில் அவர் முகத்தை கண்டவனின் விழிகளும் முகமும் மலர்ந்தது. வாவ், நீயா? உன்னை நான் எப்படி மறந்தேன்? நோகலிகை அருவியின் அழகை விட நீ அழகு என்று அன்று கடைசியாக உன்னை நோகலிகை அருவியில் பார்த்த போது நினைத்தேனடி. உன்னையா மறந்தேன்? இதில் வியப்பதற்கு என்ன உள்ளது? உன்னை நினைப்பதற்கு தகுதியற்று போனவனுக்கு உன்னை கடந்து போதே உன் நினைவுகளையும் சேர்த்து கடந்தவனுக்கு உன்னை நினைப்பதற்கு ஏதடி நேரம்? மனம் கவிஞனாகி புலம்ப இருபுறமும் தன் தலையை அசைத்து சிரித்தவன், உன்னை வந்து சேர்ந்திட இம்மி அளவேனும் வாய்ப்பிருந்தால் வந்து சேர்ந்து விடுவேன் அடி. எனக்காக அல்ல, புலம்பும் என் இதயத்திற்காக. முகக்கவசத்தை அணியும் அவளது விழிகள் அவன் மீது நிலைத்திருப்பதை அவன் அப்போதுதான் கண்டான். என்றவன் நாவை கடித்தபடியே சட்டென்று விழிகளை இழுத்துக் கொள்வதை கண்டவள் சிரிப்பதை அவன் ஓரப்பார்வை ரசிக்கவே செய்தது. முகக்கவசம் அணிந்து கொண்டு அந்த நோயாளியை நோக்கி நடந்தவளை நேர்பார்வையில் தழுவியவனை தலை திருப்பி பார்த்து நாண வைத்தவளை மனதில் ரசித்தபடி வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டான் சிரஞ்சீவி. காப்பாற்றிய அனைவரையும் அந்த இடத்திலிருந்து ஏற்றி செல்ல வந்த வாகனங்களில் ஏற்றிவிட்ட பின் அவள் நினைவு வர அவன் விழிகள் அவளை தேடியது. அவளை எங்கும் காணவில்லை. அந்த பெரிய வெள்ளை வாகனத்தில் மருத்துவர்களோடு மருத்துவராக அவளும் அமர்ந்திருப்பதை கடைசியாக அவன் விழிகள் கண்டுபிடித்தன. ஆனால் அவள் அவனை பார்க்கவே இல்லை. ஏனோ அவன் மனதில் ஒரு தவிப்பு. என்ன பாரு, என்ன பாரு என்று அவன் மனம் புலம்பியது. இனி எப்போ எப்படி எங்க சந்திப்போன்னு தெரியல. இனி சந்திக்காமலும் போகலாம். ஒரே ஒரு தடவை கடைசியா என்ன பாரு. அவன் புலம்பல் அவள் செவியை எட்டி விட்டதா என்ன? அவள் வாகனம் புறப்பட தயாராகிறது. அப்போது அவளது விழிகள் அவசர அவசரமாக எதையோ, இல்லை இல்லை யாரையோ தேடுகின்றன. அவள் விழிகள் எங்கெங்கோ ஓடுகிறது. உடன் வந்த மருத்துவர்களில் யாரையாவது தேடுகிறாளா என்ன? கதவு சாத்தப்படும் நேரம் அவள் விழிகள் இறுதியில் அவனை கண்டுபிடித்து விட்டது. அது நிம்மதியோடு மூடி திறக்கவும் வாகனத்தின் கதவு மூடப்படவும் சரியாக இருந்தது. அவளை இன்னும் ஒரு முறை காணும் ஆவல் அவனுக்கு. என் செய்வான்? சட்டென்று கழுத்தில் அணிந்திருந்த செயினை கழட்டியவன் நகர ஆரம்பித்த அவளது வாகனத்தை நோக்கி ஓடினான். 1 minute please, stop stop the vehicle. கத்தியபடியே ஓடியவனை விடை கண்ணாடி வழியாக கண்ட ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தினார். ஓடி வந்தவன், இந்த செயின் அதோ அங்க கிடந்தது, டாக்டர்ஸோடுதானே கேட்டு சொல்ல முடியுமா என்று கேட்டான். நீங்களே கேளுங்க சார், ஓட்டுநர் மிகவும் பணிவாக கூற. தேங்க்யூ புன்னகையோடு கூறியவன் வேகமாக வாகனத்தின் பின் கதவின் அருகில் வந்து கதவை தட்ட கதவு திறந்து கொண்டது. வெளியே நிற்கும் சிரஞ்சீவியை கண்டு மலரும் அவள் விழிகள் அவனை ஏதோ செய்தது. அவள் விழிகளும் தன்னை இன்னும் ஒரு முறை காண ஆவல் கொண்டிருந்தனவோ? அவனுக்கு சந்தேகம். ஐ லவ் யூ என்று உறக்க கத்த வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது. மனம் கத்தவே செய்கிறது. வீட்டாரிடம் பெண் பார்க்க அனுமதி அளித்த அந்த நொடியை சபித்தவன், இந்த செயின் உங்க யாருதாவதா? பார்த்து சொல்லுங்க பிளீஸ் என்றான். இல்லை என்று அனைவரும் கூற அவளை நோக்கி செயினை நீட்டியவன், இது உங்க செயினா? உங்க கழுத்துல இதை பார்த்த ஞாபகம் என்றான். சிரித்தவள் நோ என்று கூறும்போது உண்மையை அவள் புரிந்து கொண்டாள் என்பதை அவன் உணர்ந்தான். சிரித்தவன் பாய் என்று கையசைக்க, பாய் புன்னகையோடு அவள் கூற, இனி எப்போது சந்திக்கலாம் என்று அவளிடம் கேட்க அவன் மனம் துடித்தது.
ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். மனமில்லா மனமோடு கதவை சாத்திவிட்டு திரும்பி நடந்தவனை கதவில் பொருத்தி இருக்கும் கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்து ரசித்தாள் அந்த அழகி. சிரஞ்சீவி பள்ளியை அடையும் போது நெருப்பில் நிற்பது போல் கோபத்தில் சிவந்த முகத்தோடு நிற்கிறார் கமிஷனர். என்ன மிஸ்டர் சிரஞ்சீவி, உங்க மனசுல என்ன சூப்பர் ஹீரோன்னு நினைப்பா? நீங்க வர்ற வரைக்கும் இங்க இருந்து யாரையும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னீங்களாமே, யார் வந்து கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு சொன்னீங்களாமே, நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படி சொன்னது உண்மையா? எஸ் சார். ஏன் அப்படி சொன்னீங்க? இவங்க திரும்பவும் தண்ணியில மூழ்கிடக்கூடாதுல சார். மூழ்கிட்டா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது எப்படி இவங்க திரும்பவும் தண்ணியில மூழ்கிடுவாங்க? கூட்டிட்டு போறவங்க சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போக தவறுனா திரும்பவும் பிரச்சனை தான். கண்டிப்பா எல்லாரும் தண்ணியில மூழ்கிடுவாங்க. சரியான இடம் தப்பான இடம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னும் 1 மணி நேரத்துல இல்ல 2 மணி நேரத்துல இந்த இடமே மூழ்கிடும், தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அதனால தானே பாதுகாப்பான இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போக வந்தேன். நானும் இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன். பாதுகாப்பான இடமா? எங்க சார்? ஏன் வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்தேன். என் வீடு மலை மேல இருக்கு. எந்த வெள்ளமும் வந்து இவங்க யாரையும் மூழ்கடிச்சிடாது. உண்மைதான், உங்க வீடு மலை மேல இருக்கு. அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜ் பக்கத்துல. ஆமா. ஆனா சார், நீங்க கூப்பிடும் போது இவங்க யாரும் வரமாட்டேன்னு சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னும் 1 மணி நேரத்துல இல்ல 2 மணி நேரத்துல தான் இந்த இடம் நீர்ல மூழ்கும். ஆனா உங்க வீட்டை நோக்கி இப்பவே மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல இல்ல 10 நிமிஷத்துல அந்த இடமே நிலச்சரிவுல சிக்கி மண்ணுக்கு அடியில போயிட போகுது. யாருக்கு தெரியும், இப்பவே உங்க வீடு பூமிக்கு அடியில போயிருக்கலாம். அடுத்த நொடி ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து வரும் சத்தமும், அது மிகவும் இறங்கி பறந்து வரும் சத்தமும், அதிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் ஏதோ அறிவிப்பு முழங்கியது. அனைவரும் செவியை கூர்மையாக்கி அது என்ன என்று கவனித்தனர். யாரும் லிவிங் ரூட் பிரிட்ஜ் பக்கம் போக வேண்டாம். அந்த இடம் நிலச்சரிவுல சிக்கிடுச்சு. மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததால அந்த இடம் நிலச்சரிவுல சிக்கிடுச்சு. வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து மண்ணுக்கடியில போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம் தான். ஆனாலும் 2 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்தை நீங்க மொத்தமா காலி பண்ணிட்டு பாதுகாப்பான வேற இடத்துக்கு போயிடுங்க. காட்டாறு திசை மாறி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. அறிவிப்பை தொடர்ந்து கமிஷனரின் தலை குனிந்தது. இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் கிளிக் என்று சிரித்துவிட அவரை முறைத்த கமிஷனர் சிரஞ்சீவியை ஏறிட்டு பார்த்தார். சரி, இனி உன்னுடைய பிளான் தான் என்ன? தன் பாக்கெட்டில் இருந்து பாதுகாப்பாக பாலித்தீன் கவரில் பொதிந்து வைத்திருந்த அந்த காகிதத்தை வெளியே எடுத்த சிரஞ்சீவி அதை கவரில் இருந்து வெளியே எடுத்து மேஜை மீது விரித்து வைக்கும் போதுதான் அது காகிதம் அல்ல, இந்திய வரைபடம் என்பதும் மேகாலயாவின் வரைபடம் தனியாக மிக பெரிதாக வரையப்பட்டிருப்பதையும் கமிஷனர் கண்டார். இங்க பாருங்க சார், விரலை அந்த வரைபடங்களில் எங்கெங்கோ வைத்து, இந்த இடங்கள்ல எல்லாம் ஆறு, நதி, ஏரி, சின்ன சின்ன நீரோடை எல்லாமே இருக்கு. இப்ப நாம ஆறு, நதி, ஏரி பக்கம் போகவே கூடாது. ஆனா பாதுகாப்பா தப்பிச்சு மலை கிராமங்களுக்கு போயிடணும். இப்போதைக்கு அங்க மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அது எப்படி சாத்தியம்? ஆறு, நதி, ஏரி வழியாதான் மலை ஏறி மலை கிராமங்களுக்கு போக முடியும். சரிதான் சார். ஆனா நாம இப்போ ஆறு, நதி, ஏரி வழியா போக முடியாது. அங்க தலைக்கு மேல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. ஆனா சின்ன சின்ன நீரோடைகளை கடந்து நாம மலை கிராமங்களுக்கு போயிடலாம். ஏளனமாக சிரித்த கமிஷனர், அங்க மட்டும் இப்ப வெள்ளம் வந்திருக்காதா என்ன? வந்திருக்கும் சார். ஆனா நடந்து கடக்க முடிகிற அளவுதான் அந்த நீரோடைகள்ல தண்ணி இப்ப இருக்கும். அதனால நம்ம ரொம்ப சேஃபா அந்த நீரோடைகளை கடந்து மலை கிராமங்களுக்கு போயிடலாம். சரி, எல்லாரும் புறப்படுங்க. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் நடந்தா சின்ன ஒரு நீரோடை வரும். அதை கடந்து நம்ம மலை ஏறி மலை கிராமங்களுக்கு போயிடலாம். சிரஞ்சீவி காலில் பலமாக அடிபட்டு நடக்க முடியாத ஒரு இளைஞனை தூக்கி தோளில் போட்டு கொண்டு நடக்க, இளைஞர்களும் வலுவான நடுத்தர வயது ஆண்களும் நடக்க முடியாமல் சிரமப்படுவோரில் சிலரை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். சிரஞ்சீவி கூறியது போன்று பள்ளியின் பின்பக்கம் ஒரு 5 நிமிடம் நடந்த போது சிறு நீரோடை ஒன்று வந்துவிட்டது. அந்த நீரோடையை கூட அவன் அந்த வரைபடத்தில் தான் பார்த்து அறிந்து கொண்டான். நீரோடையில் நடந்து செல்லும் அளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது. நீரோடையை அவர்கள் எளிதில் கடந்து விட்டனர். அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. மெதுவாக காட்டுக்குள் புகுந்தவர்கள் மலை ஏறி மலை கிராமங்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். சிறிது தூரம் அவர்கள் கடந்ததும், சிரஞ்சீவி, நீங்க இங்க இருக்கிற மலை கிராமங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? கமிஷனர் கேட்டார்.
இல்ல சார், வர வேண்டிய அவசியம் வந்ததில்ல. அப்படின்னா உங்களுக்கு சரியான பாதை தெரியல, அதனாலதான் நீங்க சுத்தி போயிட்டு இருக்கீங்க. இல்ல சார், வரைபடத்தை பார்த்துதான் பாதையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதை வழியா போயிட்டு இருக்கேன். ஆனா சிரஞ்சீவி, நீங்க இப்ப போறது சுத்தி போற பாதை. மலை கிராமங்களுக்கு போக இங்க சில குறுக்கு பாதைகள் இருக்கு. ஆனா சார், அது சேஃப் இல்ல. என்ன, அங்க ஆறு குளம் அருவி இருக்கும்னு பயப்படுறீங்களா? அப்படி எதுவும் அந்த வழிகள்ல இல்ல. உங்களுக்கு சந்தேகம்னா இங்க இருக்கிற மக்கள் கிட்டயே கேட்டு பாருங்க. ஆமா சார், அங்க ஆறு குளம் ஏரி எதுவும் இல்ல. ஒரு இளைஞன் கூற, அது எனக்கும் தெரியும். ஆனா மலை உச்சியில இருந்து பெருக்கெடுத்து வர்ற மலை வெள்ளம் திசை மாறி நீங்க சொன்ன குறுக்கு பாதை வழியா வர்ற வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க என்ன ஜோசியரா? ஏளனமாக கேட்டார் கமிஷனர். இல்ல சார், கணிதன். சில விஷயங்களை ஒன்றோடு ஒன்று கூட்டி கழிச்சு நடந்தத நடக்க போறத என்னால கணிச்சு சொல்ல முடியும். அப்ப சரி மிஸ்டர் கணிதன், நீங்க உங்க வழியில 5 கிலோமீட்டர் சுத்தியே போங்க. நான் குறுக்கு பாதை வழியா சீக்கிரமா மலை கிராமத்தை போய் அடைஞ்சிடுறேன். என் கூட வர்றவங்க வாங்க என்று கூறிவிட்டு கமிஷனர் நடக்க ஒரு 5-6 பேர் அவரோடு நடக்க ஆரம்பித்தனர். சுத்தி போறது ரொம்ப கஷ்டம் சார், கால் வேற இப்பவே வலிக்குது. நாங்க கமிஷனர் சார் கூடயே வரோம். சிரஞ்சீவி அவர்களை தடுக்கவில்லை. ஆனால் இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் சிரஞ்சீவியோடு நின்றுவிட திரும்பி அவரை கோபமாக முறைத்த கமிஷனர், என்ன இன்ஸ்பெக்டர், உங்க காலுக்கு பலம் ஜாஸ்தியோ? 5 கிலோமீட்டர் சுத்தி அவரோட போக நினைக்கிறீங்க? சார், நீங்க போறீங்க, அத நான் தடுத்தேனா அது உங்க விருப்பம். அதே மாதிரி உங்க கூட வர்றதும் வராததும் என்னுடைய விருப்பம். என்ன ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? கோபமாக கமிஷனர் கேட்க, இவன் சாகுறது இல்லாம என்னையும் சேர்த்து சாக கூப்பிடுறானே. காசி மொழி கமிஷனருக்கு தெரியாது என்பதாலேயே காசி மொழியில் கோபமாக கூறியபடி கமிஷனரின் பின்னால் நடந்தார் இன்ஸ்பெக்டர். சிரஞ்சீவி அவன் வழியில் நடக்க ஆரம்பித்தான். 5 நிமிடம் தான் நடந்திருப்பார்கள். சார் நில்லுங்க சார், நாங்களும் உங்க கூடவே வரோம், நில்லுங்க சார். அது இன்ஸ்பெக்டர் சுஷாந்தின் குரல். அவர்கள் நின்று திரும்பி பார்க்க உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி வரும் சுஷாந்தின் பின்னால் கமிஷனர் உட்பட அவரோடு சென்ற அனைவரும் தலை திரிக்க ஓடி வருகின்றனர். என்னாச்சு? சிரஞ்சீவி கேட்டான். சார், குறுக்கு பாதை பக்கம் நெருங்கணும் சார். மேல இருந்து நீங்க சொன்ன மாதிரி மலை வெள்ளம் சுனாமி மாதிரி பெருக்கெடுத்து வருது சார். கூடவே பாம்பு, புலி, சிறுத்தைகளும் பாஞ்சு வருது. கமிஷனரை ஒரு சிறுத்தை எட்டி பிடிச்சிருச்சு. எப்படியோ அதை தூக்கி எரிஞ்சிட்டு தப்பிச்சிட்டாரு. சுஷாந்த் கூற அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். மூச்சு வாங்கியபடி ஓடி வந்த கமிஷனரின் முகத்தில் ஈ ஆடவில்லை. நீங்க சொன்ன வழிதான் சார் சரி, உங்க கூடவே வரும் சார். சரி வாங்க போலாம். அனைவரும் சிரஞ்சீவியின் பின்னால் நடக்க ஆரம்பித்தனர். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.